இப்பொழுது ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் ஒரு பெண் தன்னை நிலைநிறுத்துவதற்கு அவள் நிறைய போராட வேண்டியிருக்கு என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதே நேரத்தில் ஒரு 28 ஆண்டு காலம் நெல்சன் மண்டேலா அவன் சிறை வைக்கப்பட்டான். தென்னாப்பிரிக்காவினுடைய விடுதலைக்கு போராடிய நெல்சன் மண்டேலாவை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கைது செய்து கராக்கிரகத்தில் அடைத்து வைத்தது. அவன் 28 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறான். பெண்ணுக்கு கடமை அதிகம், பெண்ணுக்கு உரிமையும் அதிகம். அவன் 28 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிற பொழுது நெல்சன் மண்டேலாவினுடைய பிறந்த நாள் வரும். லட்சக்கணக்கான மக்கள் தென்னாப்பிரிக்காவில் கூடுவார்கள். ஒரு அலமாரி கொண்டு வைக்கப்படும். அலமாரி இருந்து ஒரு கேக்கை எடுத்து மேசையின் மீது வைத்து அந்த கேக்கின் மீது மெழுகுவர்த்தியை ஏற்றி அவளே விண்ணியே நின்று சத்தம் போடுவாள், நெல்சன் மண்டேலா என்று வான மதுர முழங்குவாள். ஆரவாரம் செய்யும் அந்த கூட்டம். மெழுகுவர்த்தி எரிந்து தீர்கிறவரை இவள் முழக்கமிடுவாள். அதே கேக்கை தூக்கி மீண்டும் அலமாரியில் வைத்து விடுவாள். பிறந்த நாள் கூட்டம் முடிந்துவிடும். அடுத்த ஆண்டும் அதே கேக்கை தூக்கி மேசையின் மீது வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றி 28 வருட காலம் அவன் சிறையில் இருந்த காலத்தில் அவருடைய பிறந்த நாளை பின்னி கொண்டாடினாள்.